இதை நான் சொல்லியே அனுப்புனேன். இது ரொம்ப நாளாக ஒரு இடத்துல சொல்லணும்னு இருந்தாங்க. GT Holidays and MCR Pure Cotton Club presents Behind Woods Master Inspirers with Director Sundar C and Vadivelu. Powered by Chennai Samartha Aviation, Nursing, Hotel Management, Aroma Agma Ghee, Mr. Gold Oil, Refined Sunflower Oil, Dr. Sri Varma, Ayul Tarum Ayurveda. உங்களுக்கு ராஜ்கிரண் சாருக்குமான உறவு எப்படிப்பட்டது? கிட்டத்தட்ட 4 வருஷம் தன்னுடைய ஆஃபீஸிலே வச்சு என்னை வாழ வச்சவர் அவர் தான் வச்சுக்கிறேன். ஊரில் வந்து நல்லா தான் அங்கேருந்து வரும்போது வேட்டி சட்டையில் தான் வந்தேன், பேண்ட் சட்டையோட அம்மனமாலாம் வரல. இங்கே வந்து பார்த்தா வேட்டி சட்டை வாங்கி கொடுத்தாரு, டவுசர் சட்டை வாங்கி கொடுத்தாங்க, தாளாட்டினாங்க, என்னென்னமோ பேச ஆரம்பித்தானுங்க. அது வேற இருக்கான். ஆனால் சினிமாவை இல்லை நம்மளை வந்து தூக்கி கொண்டாந்து நிப்பாட்டினது அவர் தான். இதுக்கு இடையில டேர்னிங் பாயிண்ட் யாருன்னா ஐயா கமலஹாசன் அவர் தான். அந்த தேவர் மன்ற படம் அது வரைக்கும் தேவர் மண் வரைக்கும் அவர் ஆஃபீஸில் தான் இருக்குங்க நான். அப்படியா? ஆமாம். ஓ, அது வரைக்கும் ராஜ்கிரண் சார் அவர் தான் இருக்கு. அவர் படமும் 6 படம் 7 படம் நடிக்கிறேன். ஒன்றும் சம்பளம்லாம் ஒன்றும் இல்லை. அவர்கிட்ட ஆஃபீஸ்க்கு இருந்துட்டு எல்லாம் இது யாரும் என்னமோ சொல்கிறாங்க. என்னை இவர் வச்சார், அவர் காப்பாற்றினார், இவர் காப்பாற்றினார்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு. இதுதான் அவர் மூலியமாக தான் சினிமாவுக்கு வந்து அவர் தான் எனக்கு கடவுள். அவரில் வந்து இவரில் வந்து நிற்கிறேன். அப்படியே என்கிட்ட ராஜ்கிரண் அவர்கள்னா இந்த பக்கம் மணிவண்ணன் அவர்கள் இல்லை, ரொம்ப மிஸ் பண்ணுறேன். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு தகப்பன் ஸ்தானம் அவர். நான் இன்றைக்கி சாப்பிட்ற ஒவ்வொரு சோறு துப்பருக்கையும் வந்து அவர் எனக்கு கற்றுக் கொடுத்த வித்தையினால தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். கொஞ்ச நாளில் போயிட்டார். அவர் இறந்தோன்னே நானும் சத்யராஜ் சார் எப்படி கதறி அழுதோம், நண்பர் சீமான் எல்லாருமே. அது ஒரு பெரிய இழப்பு. சுந்தர்சி படம்னா கவர்ச்சி கொஞ்சம் கூடுதலாக அப்படின்னு ஒரு விமர்சனம் பார்ப்பவங்க கண்ணுக்கு தான். இது காலம் கடந்து போகுங்கிற மாதிரி ஒரு பதில் இல்லையா? அல்ல, என்ன சொல்கிறேன்னா அதே ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் இந்த படத்தை போய் பார்த்தாங்க. கிளாமர் போர்ஷனுங்கிறது வந்து சாதாரணமாக கடந்து போகிற விஷயம் தான். சில படங்களில் வர சாங்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது மதகதில் வர்றது ஒன்றுமே கிடையாது. என்னை பொறுத்தவரை வந்து அந்த குற்றச்சாட்டைக்கு நான் வந்து எந்த இதுலையும் ஒத்துக்கவே இல்லை. GT Holidays and MCR Pure Cotton Club presents Behind Woods Master Inspirers with Director Sundar C and actor Vadivelu. Powered by Chennai Samartha Aviation, Nursing, Hotel Management, Aroma Agma Ghee, Mr. Gold Oil, Refined Sunflower Oil, Dr. Sri Varma, Ayul Tarum Ayurveda. உங்களுக்கு ராஜ்கிரண் சாருக்குமான உறவு எப்படிப்பட்டது? இப்போ தானே மேட்டுக்கு வந்திருக்கீங்க. இதை நான் சொல்லியே அனுப்புனேன். இது என்னென்ன இப்போ தான் இந்த இடத்துல இப்போ உங்கள்கிட்ட சொல்லுங்க. இது ரொம்ப நாளாக ஒரு இடத்துல சொல்லணும்னு இருந்தாங்க. இந்த திரையுலகத்தில் என்னைய கிட்டத்தட்ட 4 வருஷம் தன்னுடைய ஆஃபீஸிலே வச்சு என்னை வாழ வச்சவர் அவர் தான் வச்சுக்கிறேன். இது எப்படின்னா ஊருக்கு ஒரு கல்யாணத்துக்கு வர்றாரு. இந்த படம் முடிச்சுட்டு இந்த கேப் விட்ருக்கேன்ல, விட்டுட்டு ஊரில் ஒரு கல்யாணத்துக்கு வர்றாரு. அந்த கல்யாணத்துக்கு வரும்போது அந்த கல்யாணத்துக்கு கூட்டி வர்ற பையன் ஒரு பையன். அந்த பையனுக்கு ஃப்ரெண்டு வந்து என் தம்பி. என் தம்பி என்ன பண்ணுறான், எங்கள் அண்ணன் கொஞ்சம் நல்லா ஒரு படத்தை கூட நடிச்சு வந்திருக்காப்புல, நல்லா பேசுவாரியா, எங்கள் அண்ணனை கூட்டி போய் அறிமுகப்படுத்தி விடியாங்கிறான் என் தம்பி. என் தம்பி சொன்னோன்னே இவர் என்ன செய்கிறாரு, தமிழ்நாடு ஹோட்டலில் தங்கியிருக்காரு. தங்கியிருக்கும்போது அவரை போய் பார்க்குறேன். அந்த கூட்டி போன என் தம்பி சொல்கிறா பார்த்தீங்களா, அவர் போய் சொல்கிறார் உள்ள, சார் கல்யாணம் முடிச்சு சாயங்காலம் தான் உங்களுக்கு ட்ரெயின், அது வரைக்கும் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணணும்னா மதுரையிலேருந்து ஒரு ஆள் வந்திருக்காரு, என் ஃப்ரெண்டோட அண்ணன், அந்த கொஞ்சம் ஜாலியாக பேசுவான், கொஞ்சம் பேசுங்கன்னு சொல்லிட்டார். அப்படியே வர சொல்லுங்க அப்படின்னா உள்ளே யாராக இருக்கா, படத்துடைய ராஜ்கிரண் அவர் உட்காந்துருக்காரு, அந்த படத்துடைய வில்லனை உட்காந்துருக்காரு, அந்த படத்துடைய டைரக்டர் உட்காந்துருக்காரு, ஒரு 5 பேர் உள்ள மேனேஜர் உட்காந்துருக்காரு, 5 பேர் உட்காந்துருக்காரு. இந்த காலையில் மத்தியானம் போனோன்னா மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டு சாயங்காலம் ட்ரெயின் ஏறுற வரைக்கும் நான் தான் என்டர்டெயின்மெண்ட். ஃபுல்லாக அவர் கூட நடிச்சு காட்டிகிட்டே இருக்கேன். ஆனால் சான்ஸ் கேட்கல. நடிச்சு காட்டி அவரை வந்து ட்ரெயினில் ஏறுற வரைக்கும் கூட இருந்து வந்துட்டேன். கரெக்டாக ஒரு 2 மாதம் இருந்து அவர் என்னை ஞாபகப்படுத்தி கரெக்டாக அவனை போய் கூட்டி வரான்றார். கூட்டி வந்து தன்னுடைய ஆஃபீஸில் என்னை வச்சுக்கிட்டு அவர் தான் என்னை பார்த்தார். இப்படி வந்து தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் தகப்பனார் இறந்துடுறாரு. ஏன்னா அடுத்து அந்த படம் ரிலீஸ் ஆனவொடனே அடுத்த நிமிஷமே உதயகுமார் கூப்பிட்டுறாரு ஒரு படத்துக்கு. ஆக சினிமாவிலேருந்து வர ஊர்லேருந்து நல்லா தான் அங்கேருந்து வரும்போது வேட்டி சட்டையில் தான் வந்தேன், பேண்ட் சட்டையோட அம்மனமாலாம் வரல. இங்கே வந்து பார்த்தா வேட்டி சட்டை வாங்கி கொடுத்தாரு, டவுசர் சட்டை வாங்கி கொடுத்தாங்க, தாளாட்டினாங்க, என்னென்னமோ பேச ஆரம்பித்தானுங்க. அது வேற இருக்கான். ஆனால் சினிமாவை இல்லை நம்மளை வந்து தூக்கி கொண்டாந்து நிப்பாட்டினது அவர் தான். அவருக்கு அப்புறம் உதயகுமார், அப்புறம் அப்படியே வரிசையாக படம், அப்புறம் உதயகுமார் கூட அந்த படம், அடுத்த படம், அப்புறம் சின்ன கவுண்ட்டுக்கு அப்புறம் வந்து சின்ன கவுண்டில் காமெடி கேரக்டர் கிடையாது, கொடை பிடிக்கிற கேரக்டர். ஆமாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொன்னுமணி, கார்த்திக் சார் கூட பொன்னுமணி, அதுக்கப்புறம் ராஜகுமாரன் சொல்லி பிரபு சார் கூட. இப்போ வரிசையாக பார்த்தீங்கன்னா உதயகுமார் கூட ஒரு 10 படம் போய்கிட்டு இருக்கேன். அப்புறம் திடீர்னு இடையில காதலன், அப்புறம் கிழக்கு சிம்மி, அப்புறம் தேவர். இதுக்கு இடையில டேர்னிங் பாயிண்ட் யாருன்னா ஐயா கமலஹாசன் ஐயா தான். அந்த தேவர் மன்ற படம் சிங்காரன் அடித்து உதயகுமார் படம் முடித்தோன்னு அந்த படம் கிடைக்கிது.
இப்படி அது வரைக்கும் தேவர் மண் வரைக்கும் அவர் ஆஃபீஸில் தான் இருக்கேன் நான். அப்படியா? ஆமாம். ஓ, அது வரைக்கும் ராஜ்கிரண் சார் அவர் தான் இருக்கேன். அவர் படமும் 6 படம் 7 படம் நடிக்கிறேன். ஒன்றும் சம்பளம்லாம் ஒன்றும் இல்லை. அவர்கள் ஆஃபீஸில் இருந்துட்டு எல்லாம் பண்ணேன். அது வரைக்கும் ஒன்றுமே இல்லை. அப்புறம் நானாக தான் சார் நான் வேறு ஆஃபீஸுக்கு போகிறேன். எனக்கு நிறைய ஃபோன் வருது, நான் வேறு ஆஃபீஸுக்கு போகிறேன் சார், வந்து பார்த்துக்கிறேன் உங்களை அப்படின்னு. அப்படியா போறியாடா, சரி சரி நல்லபடியாக போயிடுறா, மறந்துடாதா அப்படின்னு அவரே அனுப்பிச்சி வச்சு அப்புறம் வேறு ஆஃபீஸில் வந்து குடி வந்தேன். ஓகே. ராஜ்கிரண் சார்லாம் இப்போ அப்பப்போ சந்திப்பீங்களா? எல்லாம் பேசுவேன். தேவர் மோகன் வரைக்கும் அவர் தான் என்னை காப்பாற்றுறாரு. அவர் நம்பர் தான் எனக்கு. ஓ, அவர் நம்பரு, அவர் நம்பர் தான் ஃபோன் நம்பரு, அவர் அட்ரஸ்ஸு அங்கே உஸ்மான் ரோடு தான் எனக்கு எல்லாமே. இது வேறு யாரும் என்னென்னோ சொல்கிறாங்க, என்னை இவர் வச்சார், அவர் காப்பாற்றினார், இவர் காப்பாற்றினார்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு. இதுதான் அவர் மூலியமாக தான் சினிமாவுக்கு வந்து அவர் தான் எனக்கு கடவுள். அவர்லேருந்து இவரில் வந்து நிற்கிறேன். அப்படியே எங்கிட்ட ராஜ்கிரண் அவர்கள்னா இந்த பக்கம் மணிவண்ணன் அவர்கள், அவர்கிட்ட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அசிஸ்டன்ட். மோர் தென் தட் ஒரு காட்ஃபாதர் மாதிரி உங்களுக்கு அவர். மதகஜராஜாவில் ஆக்சுவலாக என்னென்னா அதை ஒரு காமெடி படமாக பார்த்தாலும் ரொம்ப இமோஷ்னலாக எல்லோரும் பார்க்கறதுக்கான ஒரு இது அதில் மணிவண்ணன் அவர்களை நீங்கள் இது பண்ணியிருந்தது தான். ஹவு மச் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? இல்லை, ரொம்ப மிஸ் பண்ணுறேன். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு தகப்பன் ஸ்தானம் அவர். அதாவது அதான் அடிக்கடி சொல்லுவேன், நான் இன்றைக்கி சாப்பிட்ற ஒவ்வொரு சோறு துப்பருக்கையும் வந்து அவர் எனக்கு கற்றுக் கொடுத்த வித்தையினால தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். மிகப்பெரிய லாஸ் தான். ஆக்சுவலாக வந்து மதகஜராஜாவுக்கு முன்னாடி எனக்கு அவருக்கு ஒரு பெரிய 2-3 வருஷம் வேறு படம் இருந்து நானும் அவர் காம்பினேஷன்லாம் பண்ணல, சின்ன கேப் ஆகிடுச்சு. திடீர்னு ஒரு அவுட் ஆஃப் நோவேர் திடீர்னு நாள் கூப்பிட்டாரு, டே எங்கே அவுட் ஆஃப் போகிறேன்னா சொல்லு, நானும் வரேன், எங்கேயா வெளியூர் போகலான்னு இருக்கேன், ரொம்ப நாள் ஆச்சு, ஏதாவது சொல்லு, நான் சும்மா கூட வரேன் அப்படின்னாரு. ஏன்னா என் யூனிட் எல்லாமே அவுட்டு ஒர்க் பண்ணவங்க தான் நாங்களாம் இருந்துருக்கோம். ஸோ அவருக்காக அந்த கேரக்டர் க்ரியேட் பண்ணி தான் அந்த ஜெய்ப்பூர் ஷூட்டிங்கு போனோம். ஜெய்ப்பூர் அண்ட் ஹைதராபாத் ரெண்டுமே ஷூட்டிங்கு. ஆக்சுவலாக அந்த கேரக்டர் வந்து சின்ன கேரக்டர் தான், அது பெரிய கேரக்டர் இல்லை. பிகாஸ் நம்ம டைரக்டர் லாஸ்ட் மினிட்ல சொன்னாருங்கிறதுக்காக அவருக்காக அந்த கேரக்டர் க்ரியேட் பண்ணி அவர் போர்ஷன் எல்லாமே வெளியூரில். இத்தனைக்கு ஹைதராபாத் இது அந்த வில்லனோட பேலஸ் வந்து ஜெய்ப்பூரில் எடுத்தோம். அது உள்ள ஆட்டோ டிரைவர் வரணும்னு அவசியமே இல்லை. பட் இவருக்காக அந்த ஆட்டோ டிரைவர் கேரக்டர் உள்ள வரும், மணிவன் சார் உள்ள வருவதுக்காக இவர் ஜெய்ப்பூர் கூட்டு அதான் லாஸ்ட் டைம் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணினது. கொஞ்சம் நாளில் போயிட்டார். ஆனால் அது வந்து இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாலாம் அப்போல்லாம் இருந்தது தான் அந்த விஷுவல் தெரிஞ்சிருக்கும். நானும் சத்யராஜ் அவர் இறந்தோன்னே நானும் சத்யராஜ் சார் எப்படி கதறி அழுதோம், நண்பர் சீமான் எல்லாருமே. அது ஒரு பெரிய இழப்பு எல்லாருக்குமே. எங்களுக்குலாம் ஒரு காட்ஃபாதர் ஒரு எல்லாருக்குமே பிடித்த. ஆமாம், பட் அவர் தான் உங்களுக்கு குரு. ஆமாம் அவர் மட்டுமே அவருடைய அசிஸ்டன்ட். ஆமாண்ணே. ஆமாம். மதகஜராஜா வந்து ஒரு தமிழ் சினிமாவுக்குள்ளே ஒரு நம்பிக்கையை ஒன்று உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நீண்ட கால கேப்பு இருந்தாலும், ரிலீஸ் ஆகாமல் இருந்தாலும் ஒரு படம் பார்க்குற மாதிரி ஒரு சுவாரஸ்யம் இருந்துச்சுன்னா அது திரும்ப ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு, அது உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது மதகஜராஜாவுடைய வெற்றி? அதாவது இந்த 16 வயது நிலையில் ஒரு டைலாக் வரும் சார். ஸ்ரீதேவி அம்மா வந்து கமல் சார் பார்த்து கேட்பாங்க, என்ன எல்லாம் உன்னை கோபாலகிருஷ்ணன் கூப்பிட்றாங்களா, இங்கே நான் மட்டும் தான் சொல்லிட்டு திரிகிறேன். அந்த மாதிரி அந்த படத்தை பற்றி 10 வருஷமாக வந்து நான் மட்டும் சொல்லிட்டு இருந்தேன், அந்த படம் எப்போ வந்தாலும் ஜெயிக்கும்ட்டு. டியூ டு சம் ரீசன்ஸ் ப்ரொடியூசர் அதை ஹோல்ட் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. மற்றபடி சினிமாலெலாம் ஒரு ஸ்டேஜில் வந்து சிரிப்பாங்க, என்ன சார் நீங்கள் 13 வருஷம் 10 வருஷம் 5 வருஷம் முன்னாடி வந்த படம் 6 வருஷம் தள்ளி கிட்டத்தட்ட 12-13 வருஷம் ஆயிடுச்சு அந்த படம். கடைசியில் இந்த பொங்கல் சமயத்தில் வந்து நான் பயங்கரமாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியே ஆகணுன்ட்டு எல்லாமே ஒன்று கூட வந்துச்சு. சினிமா சம்மந்தப்பட்ட பார்த்திங்கன்னா திருப்பூர் சுப்பிரமணியம் சார் தலைமையில் வந்து எல்லாருமே அது ஒரு பக்கம் அவங்களுக்கு படம் பார்த்து அவங்களுக்கு பிடிச்சது அவங்க பண்ணாங்க. இன்னொரு பக்கம் ஒரு பெரிய ஒரு பலமாக வந்து ஏசி சண்முகம் சார் அதுக்கு ஹெல்ப் பண்ணார். பெரிய ரிஸ்க்கு, ஒரு மிகப்பெரிய பணத்தை வந்து முழுக்க அந்த ரிஸ்க் எடுத்தது பார்த்திங்கன்னா அவர் ஏசி சண்முகம் சார் தான். அந்த கிரெடிட் வந்து எனக்கு கூட கிடையாது. நான் வந்து ப்ரெஷர் பண்ணேன்னு ஒழிய, நான் கேட்டேன்னு ஒழிய என் ஒரு வார்த்தை நம்பி அவரும் பண்ணார். சினிமாவில் யாருக்கும் நம்பிக்கை இல்லை. கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் மட்டும்தான் கோபாலகிருஷ்ணன் சொல்லிட்டு இருந்தேன். பட் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா நான் அப்படியே சொன்ன மாதிரி தான் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஜானர், அதில் வந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இன்னொன்று எனக்கு பர்சனலாக வந்து அந்த படம் ரொம்ப ரசிச்சு பண்ண படம் ஒன்று வேறு. இன்னொன்று எனக்கு நீங்கள் நம்ம இப்போ பேசுகிற மாதிரி மணிவண்ணன் சார் அண்ட் மனோபாலா சார் 2 பேருமே நடிச்சிட்டு இருந்தாங்க. 2 பேருமே இப்போ நம்ம கூட இல்லை. ஸோ அவங்களோட ஒர்க்லாம் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ அந்த ரிஸ்க்கை எடுத்தோம். நல்லா யாருமே எதிர்பார்க்காம 13 வருஷத்துக்கு அப்புறம் படம் ரிலீஸ் ஆகிட்டாச்சு. இதில் நல்ல விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஸ்ட்ரக் ஆகிருக்கிற பல படங்களுக்கு இது ஒரு கேட் ஓப்பன் பண்ணி விட்டுருக்கு. கஜராஜா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மூவி அப்படின்னாலும் கூட அது லாஸ்ட் கொஸ்டின் இருந்தாலும் அந்த கேள்வியை தவிர்க்க முடியாது. சுந்தர்சி படம்னா எல்லாரும் உட்காந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது அந்த படத்தில் மிஸ் அவுட் ஆச்சு. கவர்ச்சி கொஞ்சம் கூடுதலாக அந்த இது கொஞ்சம் அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது. அது பார்ப்பவங்க கண்ணுக்கு தான்.
இது காலம் கடந்து போகிற மாதிரி ஒரு பதில் இல்லையா? அல்ல, என்ன சொல்கிறேன்னா அதே ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் இந்த படத்தை போய் பார்த்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபேமிலி சில பேர் வந்து அதை கமெண்ட் அடிப்பாங்களோ இல்லையா, ஃபேமிலி ஆடியன்ஸை பார்த்தவங்க யாருமே அதை பற்றி ஒன்றும் தப்பாக சொல்ல. ஒன்று ரெண்டு சாங்கு வந்து கிளாமர் போர்ஷனுங்கிறது வந்து சாதாரணமாக கடந்து போகிற விஷயந்தான். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சில படங்களில் வர சாங்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது மதகஜராஜாவில் வர்றது ஒன்றுமே கிடையாது. நான் அடிக்கடி சொல்கிற விஷயந்தான். எங்கேயுமே ஒரு வல்காரிட்டியாவோ ஒரு தப்பான கேமரா ஆங்கிள் வச்சோ ஒரு டபுள் மீனிங் டைலாக்லாம் எதுவுமே அந்த படத்தில் இல்லை. என்னை பொறுத்தவரை வந்து அந்த குற்றச்சாட்டை நான் வந்து எந்த இதுலையும் ஒத்துக்கவே இல்லை. என்னோடய படங்கள்லாம் எப்படி என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் என்ன ரேஷியோவில் எது இருக்குமோ அந்தந்த ரேஷியோவில் அப்படி இருந்துச்சு. கேங்கஸ் ஒன்லைனில் டிஃபைன் பண்ண முடியுமா? சந்தோஷமான படம், சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். வாழ்த்துக்கள் 2 பேருக்கும். 2 பேரும் சேர்ந்து இன்னொரு படம் விரைவில் பண்ணுங்கள். லுக்கிங் ஃபார்வர்ட். அண்ணே தொடர்ச்சியாக நிறைய படங்கள் பண்ணுங்கள். அன்னைக்கு சொன்னதான் இன்றைக்கும் எல்லாருடைய வேண்டுகோளாகவும் வைக்கும். அதுக்கப்புறம் இப்போ தான் சந்திக்கிறோம். ஆமாம், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Behind Woods Master Inspirers with director Sundar C and Vadivelu. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand, and MCR Pure Cotton Club, formals and casual shirts. Powered by Chennai Samartha, Aviation, Nursing, Hotel Management, Easya Padikalam, salary order. Aroma Agmargi, Ananda Anubavam, Aroma Agmargi, Mr. Gold Oil, Refined Sunflower Oil, தரத்திலும் அளவிலும் no compromise. டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகமெங்கும்.